பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தது. அந்த இடத்துல யாராலையும் போக முடியாது. தேவனை தரிசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் யாருக்கு பிரதிட்சமாக முடியுமோ, யார் மேல அந்த தயவு கிருபை இருக்கோ அவங்க தான் ஆண்டவரை பார்த்தாங்க. அப்ப கூட அவருடைய முகத்தையோ அவரையோ பார்க்க முடியல. அவருடைய சுபாவத்தை தான் அவங்களால உணர முடிந்தது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல மகா பெரிய தேவன் அவர் தங்குகிறதான ஆலயம் ஒரு கட்டடமோ இல்ல ஒரு பெரிய கூடாரமோ இல்ல, அவர் தங்குகிற ஆலயம் நீங்களும் நானுமா இருக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் தேவன் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அனுதினமும் நம்மை அவர் நடத்த விரும்புகிறவரா இருக்கிறாரு.